1 கொரிந்தியர் 4:19 ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வந்து இருமாப்பு அடைந்திருக்கிறவருடைய பேச்சை அல்ல அவருடைய பலத்தையே அறிந்து கொள்வேன். பவுல் கொரிந்தியரிடத்தில் என்ன சொல்கிறான்னா, நான் சீக்கிரம் வருவேன், வந்து உங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணுவேன், உங்களை ஆய்வு செய்வேன். இந்த மாதிரி இருமாப்பாக நடந்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு கொரிந்தில். அந்த மக்களுடைய பேச்சை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அவங்க எவ்வளோ பலம் அவங்களுக்குள்ள இருக்கிறது என்று நான் அறிந்து கொள்வேன் என்று அவன் சொல்கிறான். எப்படி பேசுனாங்கன்னா, அவங்க ஆவோன்னு பேசுனாங்க, பெரிய பில்டப் கொடுத்து பேசுனாங்க. நாங்கள் பேதுருவுடைய ஆட்கள். பவுல் கிடக்கிறார், நேற்று வந்தவர். நாங்கள் பேதுருடைய ஆட்கள், இயேசு கிறிஸ்து கூடவே இருந்து சாப்பிட்டு தூங்கி பிரதான அப்போஸ்தலன், அவருடைய ஆட்கள், அவருடைய ரசிகர்கள் அல்லது அவர்களுடைய சீடர்கள் அப்படின்னு பெருமையாக பேசினாங்க. இன்னும் சிலர் சொன்னாங்க, அங்கே அப்போலோவுடைய ஆட்கள். பவுல் பழைய ஆளுப்பா, அவர் வயசாகி போச்சு. அப்போலோ இப்போ இருக்கிற ட்ரெண்டு அப்படி. பவுலுக்கு பேச்சு திறமை குறைவு, ஆனால் அப்போலோ பேசினா அப்படியே நம்ம மயங்கிடுவோம். அப்போலோ பேசினா அப்படி நரம்பெல்லாம் முறுக்கேறும், அப்படி ரத்தம்லாம் சூடேறிடும். வேதங்களில் வல்லவன், திட்டமாக போதிக்கிறவன். நாங்களாம் அப்போலோ ஆட்கள் என்று ஒரு கூட்டத்தார் இருமாப்படைந்தார்கள். அதனால பவுலெல்லாம் இந்த பக்கம் வரமாட்டாரியா, அவர் வந்தார், சபையை ஸ்தாபிச்சார், போயிட்டார், அவர் வரமாட்டார். அப்படி ஒரு இருமாப்பு, ஒரு திமிரு அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அதெல்லாம் பவுலுக்கு அந்த காதுக்கு போய் சேர்ந்தது. என்றைக்குமே நம்ம போய் எங்கே பேசினாலும் அது போய் சேர்ந்துடும். அதான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, பறவைகள் உன்னுடைய நீ என்ன பேசுகிறன்னு போய் சொல்லிடும். நீ இன்னொருத்தரை பற்றி பேசுனீங்கன்னா, பிரசங்கியில் படிக்கிறோம், பறவைகள் போய் உனக்கு நீ சொன்னதை போய் சொல்லிடும் அப்படின்னு. அது ஒரு ஓமானமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ பேசுறது, ஒருத்தரை பற்றி நீ பேசுகிற, யாரும் இல்லை, ஆனால் எப்படியாவது அவர் காதுக்கு போயிடும் என்று தான் அந்த வசனம் சொல்கிறது. எப்படியோ போயிடுச்சு. அந்த காலத்தில் இன்டர்நெட்டும் கிடையாது, ஃபோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்படியோ அவன் காதுக்கு போயிடுச்சு. கம்ப்யூட்டரும் கிடையாது, அவன் காதுக்கு போயிடுச்சு. கர்த்தரும் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அவன் காதுக்கு போனதெல்லாம் அவன் நம்பலை. இப்படியெல்லாம் கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன்னு சொன்னான். அவன் உண்மையிலே நீங்கள் பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு பலம் இருக்கான்னு நான் பார்ப்பேன். சிலர் பாருங்கள், நெஞ்சை நிமித்திட்டு பெரிய வீரவசனம்லாம் பேசுவாங்க. பேதுரு சொன்னான், என்னை சிறையில் அடைத்தாலும் நான் சிதறி போக மாட்டேன், என்னை கொன்றாலும் நான் கலைந்து போக மாட்டேன் அப்படின்னு வீரவசனம்லாம் பேசினான். ஆனால் ஒரு வேலைக்காரி கேட்டா, நீயும் அவனோடு இருந்தா அல்லவான்னு ஆண்டவரை மறுதளிச்சிட்டான். பேதுரு அப்படி தான் இருந்தான். பரிசுத்தாவி பெறதுக்கு முன்னால் பேச்சு தான் இருந்தது, பலம் இல்லை. சிலர் பேசுறது ரொம்ப பேசவே நமக்கே பயமாக இருக்கு. அவங்க பேசுகிறத பார்த்தா இவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிருவோம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 13:7 இவ்விதமாக சொல்கிறது, ஒன்றுமில்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு, மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு. ஒன்றுமில்லாத இருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு. ஒன்றுமே இருக்காது, ஆனால் தான் பெரிய பணக்கார மாதிரி தன்னை காட்டிக்கொள்வார்கள். அது மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படிதான். சிலர்கிட்ட ஒன்றுமே இருக்காது, உள்ளுக்குள்ள ஒன்றுமே இருக்காது, ஆனால் அவங்க என்னமோ பெரிய ஆவிக்குரிய பெரிய பைல்வான் மாதிரி தன்னை காட்டிக்கொள்வார்கள். தான் ஊழியத்தில் தான் என்னமோ பெரிய பலசாலி மாதிரி தன்னை காட்டிக்கொள்வார்கள். அதனால் அதெல்லாம் பார்த்து ஒருத்தர் பேசுகிறதையோ ஒருத்தருடைய பிரசங்கம் மட்டும் வச்சு ஒருத்தரை நம்ம எடை போட முடியாது. சிலர் ஜெபம் பண்ணாங்கன்னா அப்படி ஜெபம் பண்ணுவாங்க, அப்படி அதை ஜெபமே பயங்கரமாக இருக்கும், அலங்காரமாக அப்படி அழகாக கவிதை மாதிரி பண்ணுவாங்க. பிரசங்கம் பண்ணாலும் அவ்வளோ வேத அறிவு, அவ்வளோ பேச்சு தரமாக இருக்கும். சிலர் பேசினாலே ரொம்ப
என்னமோ பிரதமரே அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்கார மாதிரி பேசுவாங்க. நான் என்னமோ இயேசுநாதரை டெய்லி போய் பரலோகத்தில் பார்த்துட்டு வர மாதிரி பேசுவாங்க. பேச்சை மட்டும் வச்சு நம்ம ஒருத்தர் முடிவு செய்ய முடியாது. அது தேவனுடைய ராஜ்யம் அல்ல. உங்கள் பேச்சை அல்ல, உங்களுடைய பலத்தை நான் அறிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்றான். அதனால நம்முடைய வாழ்க்கை ஒரு எம்பவர்டு லைஃபாக இருக்கணும். பேச்சை குறித்து ஒரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, ஒரு காத்தெடுத்த பை மாதிரி. உள்ள ஒன்றுமே இருக்காது, சும்மா காற்று அடைச்சி வச்சா பலூன் மாதிரி இருக்கும் பெருசாக. அது ஒரு குத்துனா எல்லா காற்றும் வெளியே போயிடும். நான் ஒரு வீடியோ பார்த்தேன். தமிழ்நாட்டில் ஒரு கிறிஸ்தவ கல்வி நிறுவனத்திற்கு கொஞ்சம் பேர் போயிருக்கிறாங்க. ஒரு வேறு மதத்தை சார்ந்த மத இயக்கத்தை சார்ந்தவர்கள் காரில் அவங்க இயக்கம் பேரை போட்டு தலைவர் அப்படின்னு போட்டு ஒரு 3 பேர் போயிருக்காங்க. அதில் ஒருத்தர் நல்லா குண்டாக இருக்கார், ஒருத்தர் நல்லா குண்டாக பார்க்குறதுக்கு பயங்கரமாக டெரராக இருக்கார். பயங்கரமாக இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, நாங்கள் எங்கள் மத விழா நடக்கிறோம், எங்களுக்கு நன்கொடை கொடுங்க. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப அன்பாக தாழ்மையாக சொன்னாங்க, ஐயா நீங்கள் மாவட்டத்தினுடைய இன்னொரு பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க, நாங்கள் மாவட்டத்தினுடைய இன்னொரு பகுதியில் இருக்கிறோம், அதனால் உங்களை எங்களுக்கு தெரியாது, நீங்கள் எம்எல்ஏ கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு வாங்க. பயங்கரமாக பேசுகிறாங்க, மிரட்டி உருட்டி ஆஹா ஓஹோ அவங்கள மிரட்டி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. காவல் நிலையத்துக்கு புகார் அளித்தார்கள். அதில் ஒருத்தரை 3 பேரையுமே கைது செஞ்சிட்டாங்க. அதில் ஒருத்தர் பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கார், நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறார், தாடி கிடிலாம் வச்சுட்டு பயங்கரமாக அவரை கண்ணை பார்த்தாலே அவர் தான் கண்ணை உருட்டி பேசுகிறாரு, மிரட்டுறாரு. அவரை கைது பண்ணி சிறையில் 15 நாள் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. சிறை வாசலில் உட்காந்துட்டு சிறைக்குள்ளே போக மாட்டேங்கிறார், அழுகுறாரு. அந்த வீடியோவை நான் பார்த்தேன். நான் அவரை கேட்டேன், என்ன சொல்கிறாருன்னா, கூலி வேலைக்கு போகிறவன், எனக்கு அந்த நாளுக்குரிய கூலியை தந்துடுறேன், நீ கூட வான்னு சொன்னாங்க, நான் கூலிக்காக போய் மிரட்டினேன். இன்னும் கடந்து ரோட்டில் கடந்து அழுகுறாரு, அம்மா அம்மா அம்மான்னு உள்ளே போக மாட்டேங்கார், தூக்கிட்டு தான் கொண்டு ஜெயிலுக்குள்ளே போட்டிருக்காங்க. சிலர் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருப்பாங்க, கண்ணெல்லாம் பயங்கரமாக இருக்கும், ஆள் நல்லா பயங்கரமாக இருப்பாங்க, பேச்செல்லாம் பயங்கரமாக இருக்கும், ஆனால் உள்ளே ஒன்றுமே இருக்காது. ஜெயில் வாசலில் கடந்து எவனாவது உட்காந்துட்டு அழுவானாயா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சிலர் அப்படி தான் இருக்காங்க. அவங்க பேசுறது கீசுறது எல்லாம் அப்படி பயங்கரமாக இருக்கும். அவங்க ஜெபிக்கிறது, சாட்சி சொல்கிறது, அதெல்லாம் என்னமோ பெரிய அவங்க ஆவிக்குரிய வளர்ந்து பெரிய ஆவியில் ரொம்ப பலசாலிகள் மாதிரி, ஊழியத்தில் என்னமோ பெரிய அவங்க அதில் ரொம்ப கரகண்ட மாதிரி பேசுவாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா உள்ள ஒரு பலனும் இருக்காது. உள்ள காலி பாத்திரமாக ஓட்ட உடைச்சலாக இருப்பாங்க. அதை பவுல் மாதிரி ஆளுங்களால் தான் கண்டுபிடிக்க முடியும், மற்றவங்களால் கண்டுபிடிக்க முடியாது. பவுல் மாதிரி ஆளுங்களால் தான் கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு பிரச்சனை வரும்போது தான் தெரியும் பலம் இருக்கா இல்லையான்னு. எப்போ தெரியும்? ஒரு காற்று அடிக்கும்போது, ஒரு மழை வரும்போது, ஒரு வெள்ளம் வரும்போது, ஒரு புயல் வரும்போது, துன்பமோ உபத்திரவமோ பாடுகளோ போராட்டமோ வரும்போது தான் அந்த பேச்செல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியாது. பேச்செல்லாம் புஷ்ஷுன்னு போயிடும். ஆகவே நம்ம விசுவாசத்தோடு தைரியத்தோடு பேசுறது தப்பு இல்லை, மிகைப்படுத்தி பேசக்கூடாது, அவ்வளோதான். ஆனால் நம்ம நம்முடைய பலத்தை ஆண்டவரிடத்துலேருந்து பலத்தை பெற்றுக்கொள்ளணும், பலத்தை நம்ம காத்துக்கொள்ளணும், பலத்தின் மேல் பலன் அடையணும். தேவனுடைய ராஜ்யம் அது பலத்திலே இருக்கிறது. ஆமென்.